அன்பர்களுக்கு வணக்கம். ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த கோளறு பதிகம் பற்றி பார்த்துக்கிட்டே வர்றோம். இதுவரையிலே நாம 3 பாடல்களை விளக்கம் பார்த்துட்டோம். இப்போ இன்னைக்கு நாம அந்த கோளறு பதிகத்தில் 4வது பாடல், அதற்குண்டான விளக்கத்தை பார்க்க போறோம். முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துருவோம். மதினுதல் மங்கையோடு வடவாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன், நதியோடு கொன்றை மாலை முடிமேலணிந்தன் உளமே புகுந்ததனால், கொதியுறுகால நங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும், அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கும் மிகவே மிகவே. மதினுதல் மங்கையோடு வடவாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன், எங்கள் பரமன் சிவபெருமான். மதிநுதல் மங்கையோடு ஒளி பொருந்திய சந்திரனை போன்ற நுதலை உடைய நெற்றியை உடைய மங்கையோடு, அதாவது உமா மகேஸ்வரியோடு, வடவால் இருந்து, வடவால் ஆள்ங்கிறது ஆழ விருட்சம், வடங்கிறது அறிவு மிக்க ஞானம் பொருந்திய அப்படின்னு அர்த்தம். அறிவை ஞானத்தை வழங்கக்கூடிய கல்லால மரத்தின் கீழே மறையோதும் எங்கள் பரமன். மறை நான் மறை ரிகேஜூர் சாமி மதர்வனம். யாருக்கு ஓதுனாங்க? சனகாதி முனிவர்கள்னு சொல்லுவாங்க. 4 பேர்: சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமார். இந்த 4 முனிவர்களை சனகாதியர் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகுந்த ஞானம் பெற்றவங்க, உலகம் பூரா சுற்றி விஞ்ஞானமயம் மெய்ஞானமயம் எல்லாமே கற்றவங்க, சோதிடம் அறிஞ்சவங்க, கோலம் நூல் அறிஞ்சவங்க. அவ்வளவு பெரிய ஞானியர்களுக்கு திருப்தி வரல, அறிவு பசி. அவங்களுக்கு மகாவிஷ்ணு சொன்னார், சிவபெருமான்கிட்ட போய் நீங்க உங்களுடைய ஞானத்தை முற்று பெற்றுக்கலாம், முற்றறிவு வரணும்ல. ஞானியர்களுக்கு முற்றறிவுங்கிறது பற்றாக்குறை மாதிரியே தெரியும், நமக்கு இன்னும் அறிவுக்குறை இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோடவே அடைஞ்சாங்க இந்த ஜனகாதியர். அதனால எம்பெருமான் சிவபெருமான்கிட்ட நாங்க முழுமையான ஞானம் பெறணும், அருள் புரியணும் அப்படின்னு வேண்டி நின்னாங்க. அதனால சுவாமி கல்லால மரத்தின் கீழே அமர்ந்து முன்னாலே அந்த ஜனகாதியரை அமர வைத்து மறைஞானத்தை போதிச்சார். போதிச்சார்னா வார்த்தைகளால் இல்ல, மௌன மொழி சின்முத்திரையோட அமர்ந்து யோக நிலையில அமர்ந்து மறைஞானத்தை போதிச்சார். அதைத்தான் இங்க ஞானசம்பந்த பெருமான் இங்க குறிப்பிடுறாங்க. மதிநுதல் மங்கையோடு வடவால் இருந்து, வட ஆள் வடவால் அதுதான் சரியான சொல்லு. சில அன்பர்கள் அதை வடபால் அப்படின்னு சொல்லி வடக்க இருந்து போதிச்சாங்க அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாங்க. நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து, நதி கங்கா நதி சடாமுடியில தரிச்சிருக்கிறாங்க, கொன்றை மாலையும் சேர்த்து தரிச்சிருக்கிறாங்க. இந்த கோலத்தோட எம்பெருமான் சிவபெருமான் என்னுடைய உள்ளத்திலே புகுந்து இருப்பதனாலே அப்படின்னு அந்த 2 அடியை வழக்கம் போல ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்காங்க. அடுத்த 3வது அடியில கொதியுறு காலநங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும். கொடு நோய்கள், கண்ம நோய்கள். ஜென்மா ஜென்மமா ஒரு ஜாதகன் தன்னுடைய பிறப்புகளில இருந்து ஈட்டி வந்த கர்ம வினை, பாவ வினை, அந்த பாவ வினைகளை அனுபவிக்கும் பொருட்டு ஒரு ஜென்மனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், கண்ம நோய்கள். குஷ்டம், வெண்குஷ்டம், மூலம், வாதம், பித்தம், சுலேத்துமா, இதனால வரக்கூடிய தீராத நோய்கள். கொதியுறு காலன், காலத்தை கணக்கிடுறாங்க. அங்கி, உஷ்ணத்தினால வரக்கூடிய நோய்கள், கொப்பளங்கள், கட்டிகள், பிளவைகள். நமனோடு தூதர், நமன் யமதர்மன், தூதர் நமனுடைய தூதர், அதாவது யமனுடைய தூதர். முடிவுரை எழுதுவதற்கு நோய்களைத்தான் அனுப்புவாங்க அந்த ஜாதகன். அதனாலதான் கொதியுறு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் அவையெல்லாம் அப்படின்னு அர்த்தம். அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. அதிகுணம் விரைவாவே குணமாயிருங்கிறார். யாருக்கு? சிவனடியார்களுக்கு. யார் ஒருவர் சிவபெருமான் மேலே பக்தி செலுத்துகிறாரோ அந்த ஜாதகருக்கு இந்த மாதிரி கண்ம வினையினால வரக்கூடிய நோய்கள் அவையெல்லாம் மிக விரைவாக குணமாகிவிடும். ஞானசம்பந்த பெருமான் வழங்கி இருக்கிற இந்த கோளறு பதிகம் ஒரு மந்திரம். தீரா வியாதிகள் உள்ள ஜாதகர்கள் இந்த 4வது பாடலை மனனம் செய்து வைத்து சுவாமி படத்து முன்னால உட்கார்ந்து தினசரி ஓதுவதை வழக்கப்படுத்தி கொண்டே வந்தால் அந்த ஜாதகருக்கு ஏற்பட்டு இருக்கிற தீரா வியாதிகள் எல்லாம் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல
அடியார் அவருக்கு மிகவேன்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தை பலிக்கும். மந்திரங்கள் இனி அடுத்து 5வது தமிழ் மந்திரமாக அந்த கோளறு பதிகத்தினுடைய அந்த 5ஆம் பாடலை அடுத்த பதிவிலே பார்ப்போம். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.